நம்ம இந்தியாவுக்கு எதிராக பேசணும்னா உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளுமே பார்த்தோம்னா குதிச்சுக்கிட்டு அல்வா திங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. எதிராக பேசணும்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு நம்ம நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா ஆகஸ்ட் 11, 12 சர்வதேச அளவில் இன ஒழிப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு கலந்தாய்வு மாநாடு, அது கலந்தாய்வு கூட்டம் வந்து ஐநாவில் நடந்தது. அதில் நம் இந்தியாவின் சார்பில் வந்து மத்திய அரசின் கவர்னர் சொலிசிட்டர் அவர்கள் துஷார் மேத்தா அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க கூட பல்துறை சார்ந்த பிரதிநிதிகளும் நம்ம இந்தியா சார்பில் போனாங்க. அந்த போன இடத்துல பார்த்தோம்னா ஐநா சபை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அந்த இதில் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், நாங்கள் தான் சிறுபான்மையினர், பழங்குடியினர், பட்டியல் இனத்தவருக்கு எதிராக இந்திய சட்டங்களும் இந்திய காவல்துறையும் வந்து எதிராக செயல்படுது. அவங்க வந்து நம்ம அரசியல்வாதிகள் சொல்ற மாதிரி நசுக்கப்படுறாங்க, மிதிக்கிறாங்க, பிதுக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரமற்ற ஒரு அறிக்கை வந்து ஐநா சபை இந்த இன ஒழிப்பு குழு வந்து வெளியிட்டிருக்காங்க.